ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே கமகமன்னு நெய் எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். பாலாடையை நம்ம எடுத்து சேகரித்து வச்சுக்கணுங்க. அந்த பாலாடையை மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜில்லு வாட்டர் குண்டால எடுத்து வச்சுக்கணுங்க. இங்கே பாருங்களேன், பாலாடை ஒவ்வொரு டைமாக போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாவது நம்ம அரைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கணுங்க. அந்த பாலாடையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா தாங்க நமக்கு அந்த வெண்ணெய் திரண்டு வர ஸ்டேஜ் வரும். அதை பாருங்களேன், கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் இந்த வெண்ணெய் பாருங்களேன் வர்றது தெரியுதாங்க. இந்த வெண்ணெயை மட்டும் நம்ம தண்ணியிலேருந்து அப்படியே பிரித்து அழகாக எடுத்து வச்சுக்கணுங்க. நல்லா உருட்டி இது பண்ணால் அந்த வெண்ணெய் வந்துடுங்க. பாருங்கள், என் கையிலேயே பாருங்களேன் எப்படி ஒட்டியிருக்குன்னு சொல்லிட்டு. அதை எடுத்து அந்த ஜில்லு தண்ணி இருக்குல்லங்க, அதில் நம்ம போட்டு வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நிறையா பாலாடை இருந்ததுனால நான் சேர்த்து வச்சது கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலேயே இருக்குங்க. அதில் தாங்க அப்புறம் 2ஆவது டைம் நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருந்துருக்கேன். அதையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வடை சட்டியை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த வெண்ணெயை அதில் வச்சிடணுங்க. அந்த ஹீட்டுக்கோசரமே அது உருகி அப்படியே நெய்யாட்டம் மாறுங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்கலாங்க. ரொம்ப ஹையில் வச்சோம்னா நமக்கு தீஞ்ச மாதிரி ஆயிருங்க. அதனால் சிம்மில் வச்சு நம்ம இது பண்ணுறதாங்க நமக்கு சேஃப்டி. இங்கே பாருங்களேன், என் கையிலேயே பாருங்களேன் எப்படி நல்லா அந்த ஒரு இதே கிடைக்குதுன்ட்டு சூப்பராக இருக்குங்க. மெதுவாக அந்த இதில் அது வெண்ணெயாக வர்ற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்ருக்கணுங்க. நுரை வந்துட்டு தாங்க இருக்கும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணுங்க. அந்த மேலே அந்த நுரையெல்லாம் வந்ததுக்கப்புறம் கீழே அந்த நெய் தங்கிடுங்க. இந்த தண்ணி மாதிரி ஒரு மேலே நுரை மட்டும்தாங்க இருக்கும். அந்த ஸ்டேஜ் அப்போ தான் நம்ம என்ன பண்ணணுன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி அந்த நெய்யை முறிய வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்லங்க, அதுக்கோசரம் அந்த முருங்கைக்கீரை இருக்குல்லங்க, அதை நான் போட்டு முறிய வச்சுட்டேங்க. வச்சதுக்கப்புறம் ஆறினோடனே பாட்டிலில் எடுத்து ஊற்றி வச்சுட்டேங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தாங்க எடுத்து ஊற்றி வைக்கணும், இல்லைன்னா பாட்டில் அந்த ஹீட்டு தாங்காமல் வெடிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.